பாளையக்காரர்கள் உருவாகத்தின் போது தென்னகத்தில் 72 பாளையங்களுள் மணியாச்சி ஜமீன் ஒன்றாகவே இருந்துள்ளது. செல்வச் செழிப்புடன் வாழ்ந்தவர்களில் மணியாச்சி ஜமீன்தாரும் ஒருவர். மணியாச்சி ஜமீன்தார்கள் மக்கள் நல்லாட்சியில் சிறப்புற்று விளங்கினார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் இறைப்பணியிலும் சிறந்து விளங்கியுள்ளார்கள். ஜமீன்தாரின் எல்கை வடக்கே 7000 பண்ணையில் இருந்து துவங்கியுள்ளது. மேற்கே மருகால்தலை, சீவலப்பேரி தாமிரபரணி ஆற்றங்கரை, கிழக்கே குறுக்கு சாலை, தெற்கே திருச்செந்தூர் கடல் வரை இவரது ஆட்சி எல்கை இருந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மணியாச்சி ஜமீன்தார் வரலாறோடு இணைந்து சீவலப்பேரி மருகால்தலை ஸ்ரீ பூலுடையார் தல புராணம் பற்றி காண்போம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது. ஆப்பநாடு பகுதியை பூர்வீகமாக கொண்டவர்கள்தான் மணியாச்சி ஜமீன்தார். அவருடன் இந்த பகுதியில் குடியேறி வாழ்ந்து வந்தவர்கள் பலர். இதில் 7 பேர் தொழில் நிமித்தமாக தென்திசை நோக்கி சென்றனர். சரியான தொழில் கிடைக்காத காரணத்தினால் மலையாள தேசம் செல்கின்றனர். பல இடங்களில் தொழில் செய்கிறார்கள். அங்கிருந்து பொருள் ஈட்டி புறப்படும் தருவாயில் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் சிலர் இவர்களை திருடர்கள் என நினைத்தனர். இவர்களை தாக்கி பொருட்களை மீட்க முற்படுகின்றனர். உடனே அவர்கள் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர்கள் விடவில்லை. 50க்கும் மேற்பட்டோர் திரண்டு இவர்களை துரத்தினர். இவர்கள் அப்பகுதியில் ஓங்கி உயர்ந்த அடர்த்தியாய் வளர்ந்து நின்ற பூலாத்தி செடிகள் நிறைந்த புதருக்குள் நுழைந்து மறைவாக பதுங்கிக் கொள்கின்றனர். துரத்தி வந்தவர்கள் புதர் அருகே வந்து பார்க்கின்றனர். யாருடைய தலையும் தென்படவில்லை. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர், ரொம்ப தூரம் போய் இருக்க முடியாது, இங்கேதான் பக்கத்துல எங்க ஆச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யானை பிளிரும் சத்தம் கேட்க, துரத்தி வந்தவர்கள் பயந்து திரும்பி ஓடிவிடுகின்றனர். புதர் மறைவில் பதுங்கியிருந்த 7 பேரும் வெளியே வந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பெருமூச்சு விடும்போது அவர்கள் கண்ணில் பச்சை மண்ணால் செய்த சாஸ்தா சிலை தென்பட்டது. இந்த யானை வாகனத்தான் சாஸ்தா தான் நம்மை காப்பாற்றினார். ஆகவே இந்த சாஸ்தாவை நமது ஊருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணினர். அந்த சிலையை எடுத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு புறப்படுகின்றனர். மலையாள தேசத்திலிருந்து நாகர்கோயில் வழியாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள அமுது உண்ணாக்குடி கிராமத்தில் உள்ள வனப்பகுதிக்கு வருகின்றனர். அதன்பின் மீண்டும் பயணத்தை தொடர சிலையை எடுக்க முற்பட்டனர். அப்போது சிலையின் கால்பாதம் பேய்ந்து தரையில் பதிந்து விடுகிறது. பாதமுடைந்த சிலையோடு பயணத்தை தொடர்ந்தனர். அடுத்த வேளை உணவுக்காக தென்திருப்பேரை அருகிலுள்ள கடம்பாகுளம் கரையில் சிலையை இறக்கி வைக்கின்றனர். உணவு சமைத்து உண்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர். அதன்பின் சிலையை எடுக்கும்போது சிலையின் இடுப்புக்கு கீழ்ப்பகுதி பேய்ந்து தரையில் பதிந்து விடுகிறது. சிலையின் தலை மற்றும் மார்புடன் கூடிய பகுதியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்படுகின்றனர். சீவலப்பேரி மருகால்தலை மலைப்பகுதிக்கு வந்து சேர்கின்றனர். உடைப்பட்ட சிலையை ஊருக்குள் கொண்டு போக வேண்டாம் என நினைத்தனர். எனவே மலை மேலுள்ள பாறை மீது வைத்துவிட்டு 7 பேரும் தங்கள் ஊரான மணியாச்சிக்கு சென்று விட்டனர். நாட்கள் சில நகர்ந்தன. இந்த நிலையில் அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு மணியாச்சி அரண்மனையை சேர்ந்த பசுமாடுகள் வந்தன. அதில் ஒரு பசுமாடு செய்த காரியம் அனைவரையும் திடுக்கிட வைத்தது. மருகால்தலை மலை அடிவார பகுதிக்கு மேய்ச்சலுக்கு மணியாச்சி அரண்மனை பசுமாடுகள் வந்தன. அதில் ஒரு பசுமாடு தினமும் மலையேறியது. அங்கு மணியாச்சி மக்கள் வைத்துவிட்டு சென்ற சாமி சிலை மேல் பாலைதானே சொரிந்தது. வாரம் ஒன்று கடந்தது. இந்நிலையில் பால் கறக்கும் கோனார் அதிர்ச்சி அடைந்தார். எப்படி இது நடக்கிறது? காலையில் பால் கறக்கும் பசுமாடு மாலையில் பால் கறக்கவில்லையே, ஏன் என்று தமக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார். எனவே அவர் அரண்மனைக்காரரிடம் சென்றார். ஐயா, குறிப்பிட்ட அந்த பசுமாடு மட்டும் காலையில் பால் கறக்கிறது, மாலையில் மடுவில் பால் இல்லை, என்ன ஏது என்று தெரியவில்லை என்று கூறினார். அப்படியென்றால் அந்த மாட்டை கண்காணிக்க வேண்டும். அந்த மாட்டிலிருந்து யாரோ பாலை கறக்கிறார்கள், அல்லது மாடு மேய்க்கும் யாரோ ஒருவர் கள்ளத்தனமாக பாலை கறந்து வியாபாரம் செய்கிறார்கள். யார் அவர்? அரண்மனை மாடு என்று தெரிந்தும் களவாடும் அந்த கயவன் யார் என்று திருடனை கண்டுபிடிக்க முடிவு செய்தனர். இதற்காக 5 நபர்களை நியமனம் செய்கிறார்கள். அந்த 5 பேர் ஆங்காங்கே நின்று பசுமாட்டை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்று வழக்கம் போல அந்த பசுமாடு மலை அடிவாரத்துக்கு வந்தது.
அதன் பின் ஒரு துள்ளலில் மலை உச்சிக்கு ஓட்டமாக ஓடியது. அதை கண்காணித்த வரும் பின்னாலேயே ஓட ஆரம்பித்தார். மலை மேலே போய் பார்த்த பிறகு அவர் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். அங்கு உள்ள சாஸ்தாவின் சிலைக்கு அந்த பசு பால் சொரிந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து மற்றவர்களும் அங்கே ஓடி வந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் மாடு மேய்த்தவர்களும் அங்கே ஓடி வந்தனர். இந்த சம்பவத்தினை அனைவரும் பார்த்து வியப்புற்றனர். இந்த தகவலை உடனே அரண்மனைக்காரரிடம் ஓடிப்போய் தெரிவிக்கின்றனர். மறுநாள் அவரும் ஊராரும் திரண்டு வந்து பார்க்கின்றனர். பசுவின் செயலும் சாமி சிலையின் மகிமையையும் கண்டு மெய் சிலிர்த்து நின்றனர். இந்த சமயத்தில்தான் கூட்டத்தில் அருள் வந்து ஆடினார் ஒருவர். தான் சாஸ்தா என்றும், எனக்கு இங்கே பூரண புஷ்கலையுடன் சிலை அமைத்து கோயில் எழுப்ப வேண்டும் என்றும், எனது கோட்டைக்கு காவலாய் பேச்சு மலையழகு சிவனணைந்த பெருமாள், கருப்பன், கொம்புமாடன் உள்ளிட்ட 21 பந்தி தெய்வங்களுக்கும் நிலையம் கொடுக்க வேண்டும் என்று அருள்வாக்கு கூறினார். அதன்படியே மணியாச்சி அரண்மனை சார்பில் ஜமீன்தார் கோயிலை எழுப்பினார். பூலாத்தி செடிகளிடையே இருந்து எடுத்து வரப்பட்டதால் அவருக்கு பூலா உடையார் சாஸ்தா என்று பெயர் வைத்து அழைத்தனர். இதுவே மருவி பிற்காலத்தில் பூலுடையார் சாஸ்தா என்று அழைக்கப்பட்டது. மணியாச்சி அரண்மனை ஆளுகைக்குள்பட்ட பகுதியில் வசித்து வந்த பலதரப்பட்ட சமுதாய மக்களும் பூலுடையார் சாஸ்தாவை தங்கள் குலதெய்வமாக வணங்க ஆரம்பித்தனர். நாளடைவில் இந்த பகுதியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்து வந்தாலும் வாழையடி வாழையாக தங்கள் குலதெய்வமான பூலுடையார் சாஸ்தாவை குடும்பத்துடன் வந்து வணங்கி வருகின்றனர். மேலும் சாமி சிலை மீது பசுமாடு பால் சொரிந்து மலைப்பாறையில் சுண்ணாம்பு கரைசல் ஊற்றிவிடப்பட்டு அந்த இடத்தில் பால் வடிந்த மாதிரியான காட்சியை தற்போதும் காணலாம். மேலும் சுரைக்காய் கொடி பற்றி 2 விதமான தகவல்கள் சொல்லப்படுகிறது. துரத்தி வந்தவர்களிடமிருந்து தப்பிக்க இந்த 7 பேருக்கும் சுரைக்காய் கொடி உதவியதாக சொல்லப்படுகிறது. மற்றொன்று, சாமி சிலையை தூக்கி கொண்டு வரும்போது சுரைக்காய் கொடி தட்டிவிட்டு சாமி சிலை சேதமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆகையால் பூலுடையார் சாஸ்தாவை குலதெய்வமாக வணங்கும் மக்கள் வாழையடி வாழையாக சுரைக்காயை சமைத்து உண்பதில்லை என்ற விரதத்தை கடைபிடித்து வருகின்றனர். மேலும் இக்கோயிலின் தலவிருட்சமான புளிய மரத்திலிருந்து வருடத்திற்கு ஒரே ஒரு பூ பூத்து அது பிஞ்சாகி காயாகி பழமாகி அதை பறித்து தான் பங்குனி உத்திர திருவிழாவிற்கு பானகம் கரைத்து சாமிக்கு நிவேதனம் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இத்திருக்கோயில் பூசாரிகள் 6 பேரில் வாரத்திற்கு ஒருவர் வீதம் சுழற்சி முறையில் தினந்தோறும் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஒரு செம்பு குடத்தில் புனித நீர் எடுத்து தலையில் வைத்து கால்நடையாக நடந்து வந்து சாமிக்கு அபிஷேகம் செய்து பூஜை வழிபாடுகள் செய்து வருகின்றனர். இந்த அபூர்வ கோயிலில் புத்திரபாகியம் வேண்டி ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி சனிக்கிழமை தோறும் மாதாந்திரம் தொடர்ந்து வந்து சாஸ்தாவிடம் மனம் உருகி வேண்டிக் கொள்ளும் தம்பதியருக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறது. இத்திருக்கோயிலில் சாஸ்தா அவதரித்த பங்குனி உத்திர திருநாளன்று பங்குனி உத்திர பெருவிழாவாக மிக விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். இத்திருவிழாவில் பூலுடையார் சாஸ்தாவை குலதெய்வமாக வணங்கும் அனைத்து மக்களும் தவறாமல் குடும்பத்துடன் வந்து தங்குகிறார்கள். சாமிக்கு பொங்கலிட்டு காவல் தெய்வங்களுக்கு கிடாய் வெட்டி சாமி கும்பிடுகிறார்கள். பங்குனி உத்திரம் முடிந்து 8ஆம் கொடை சிறப்பு பூஜை வழிபாடுகள், புரட்டாசி கடைசி சனி சிறப்பு பூஜை வழிபாடுகள், ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி சனிக்கிழமை தோறும் சிறப்பு பூஜை வழிபாடுகள், திருக்கார்த்திகை அன்று மலை மீது மகா தீபம் ஏற்றி சிறப்பு பூஜை வழிபாடுகள் போன்ற விசேஷ வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. மணியாச்சி ஜமீன்தார்கள் வணங்கி வரும் கோயில்களில் மிகவும் சிறப்பான கோயில் மறுகால் தலைமலை சாஸ்தா கோயிலாகும். இந்த கோயில் ஜமீன்தார்களின் கோயில் என்று கூட அழைக்கலாம். அந்த அளவுக்கு அதிகமான ஜமீன்தார்களுக்கு இந்த கோயில் குல தெய்வமாக உள்ளது. இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தாருக்கும் சீவலப்பேரி மறுகால் தலை பூலுடையார் சாஸ்தா அருள் கிட்டட்டும். ஓம் மறுகால் தலை பூலுடையார் சாஸ்தா போற்றி போற்றி.